சோழ சிரஞ்சீவி பாகம் 1 இறுதி அத்தியாயம் 30. காலம் பல விஷயங்களை எத்துணை விரைவாக முடித்து விடுகிறதோ அதே போல சில விஷயங்களை நடக்க விடாமல் நகர்த்தி கொண்டே செல்லும் வலிமை வாய்ந்தது. ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என நினைத்தவை அத்தனையும் ஏதோ ஒரு சக்தியால் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்தவித எதிர்ப்புமின்றி ஆதித்தனின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு மட்டுமல்லாமல் வடதிசை மாதண்ட நாயகனாக ஆதித்தன் பெருவிழா கொண்டாடி நியமிக்கப்பட்டான். அதற்கு அடுத்த சில மாதங்களிலேயே பார்த்திபனின் தந்தை இறந்துவிட தொண்டை மண்டலத்தின் சிற்றரசனாக ஆதித்தனாலேயே முடிசூட்டப்பட்டான் பார்த்திபேந்திரன். ஆதித்தனின் படைகளுக்கு முதற்கட்ட தளபதியாக வந்தியத்தேவன் நியமிக்கப்பட்டான். தென் திசை மாதண்ட நாயகனாக அருண்மொழியும் அதற்கு அடுத்த சில மாதங்களிலேயே வானதியோடு திருமணமும் இனிதாக நடந்தேறியது. அத்தனைக்கும் முத்தாய்ப்பாய் கண்டராதித்தர் செம்பியன் மாதேவியாரின் திருமகனார் மதுராந்தகனின் திருமணம் அனைத்திற்கும் முன்னதாகவே தஞ்சையே அதிரும் வண்ணம் நடந்தது. அடுத்த சோழ மன்னர் என்ற அடையாளத்தை முன்னிறுத்தியே இது நடத்தப்படுகிறது என்பது பலருக்கும் தெளிவாகவே புரிந்தது. குந்தவையும் வந்தியத்தேவனும் இடைப்பட்ட காலத்தில் தனித்து பேச எதுவும் வாய்ப்பின்றி போனது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்தியத்தேவனின் மனதில் இருந்த மணிமேகலையின் பிம்பமும் மறையத் தொடங்கியிருந்தது. கந்தமாறனோ ஆதித்தனின் லட்சியம் முடிக்க துணை நிற்க தனது படைகளை தயார்படுத்தி கொண்டிருந்தான். அருண்மொழி கொடும்பாலூர் சிற்றரசின் முழு பொறுப்பினை ஏற்றிருந்தான். பாண்டியர்கள் இருந்த தடம் தெரியாது இருந்தனர். வீரபாண்டியனுக்கு பிறகு சரியான தலைமை இல்லாத காரணமே பெரிதாக இருந்தது. பலர் சோழத்தின் ஆளுகையை ஏற்றுக்கொண்டனர் என்பது தெரிந்தது. ஈழத்தின் உதவியை நாடி சென்ற ரவிதாசன் குழுவினர் ஈழமே இப்போது களமிறங்க பயந்தது கண்டு ஏமாற்றத்தோடே திரிந்து கொண்டிருந்தனர். சேரத்து கடிகையிலும் ஈழத்து காடுகளிலும் மறைந்திருந்தே தங்களுடைய வாழ்நாட்களை வெறியோடு கழித்து கொண்டிருந்தனர். இப்படியே நம் வாழ்க்கை முடிந்து விடுமோ அண்ணா? விரக்தியின் விளிம்பில் கேட்டான் பரமேஸ்வரன். இல்லை, இப்படி முடியாது, முடியவும் கூடாது. நேரடியாக சோழத்தையோ ஆதித்தனையோ எதிர்த்து அழிப்பது என்பது இனி இயலாத காரியம். விதி என்று கூறி தள்ளி போடுவதை விட சதியின் மூலமாவது நினைத்ததை நாம் சாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றான் ரவிதாசன். எல்லா பக்கமும் வலுவாக கால் ஊன்றிவிட்டார்களே அண்ணா, எங்கிருந்து நுழைவது, எப்படி அழிப்பது கேட்டான் பரமேஸ்வரன். களமாடி வெல்ல முடியாத எதையும் உறவாடி வெல்லலாம் என்பதை மறவாதே தம்பி. உறவாடுவதா? நாமா? சோழத்தோடா? இது சாத்தியமா அண்ணா? முதலில் நம்மோடு உறவு கொள்ள நினைப்பார்களா அவர்கள்? உறவு கொண்டால்தானே அதன் பிறகு கருவறுக்க. எதிரிக்கு எதிரி நண்பன் தானே தம்பி. நமக்கு வேண்டியது ஆதித்தனின் உயிர். அவனுக்கு எதிரிகள் எவரென்று ஆராய்ந்து அவனோடு கூடினால் போதாதா? சோழத்தில் ஏதன்னா ஆதித்தனுக்கு எதிரிகள் கேட்டான் சோமன். நேரடியாக இல்லை, புதைக்கப்பட்ட கனலாக புகைந்து கொண்டிருக்கிறது சிறு விரோதம் ஒன்று. சுந்தர சோழனால் பெரிதாகாமல் காக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்னமும் அணைக்கப்படவில்லை. அதைத்தான் நாம் ஊதி பெரிதாக்கப் போகிறோம் உள்ளே புகுந்து என்றான் ரவிதாசன். புரியவில்லை அண்ணா என்றான் பரமேஸ்வரன். வடதிசை மாதண்ட நாயகனாக ஆதித்தன் பதவியேற்று 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. சோழத்திற்கு கட்டுப்படாமல் தனி ஆட்சி நடத்தி வருகிறான் ஆதித்தன். சோழத்திற்கு உண்டான எந்த வரிகளும் இதுவரை செலுத்தப்படவில்லை. மாமன்னராக சுந்தர சோழன் இருப்பதாலும் அவனது மகனாக ஆதித்தன் இருப்பதாலும் இது பெரும் பிரச்சனையாக கருதப்படவில்லை. ஆனால் பார்த்திவேந்திரனும் தான் செலுத்த வேண்டிய வரிகளை ஆதித்தனுக்கே செலுத்த ஆரம்பித்து விட்டான். பழையாறையில் இருந்து தொண்டை மண்டலத்துக்கென்று கொடுக்கப்பட்டு வந்த பொன் பொருளுதவி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடதிசை மாதண்ட நாயகன் என்பதால் தான் வசூலித்த அத்தனையும் தான் கட்டி கொண்டிருக்கும் பொன் மாளிகையின் கட்டுமானத்திற்கே செலவழித்து வருகிறான் ஆதித்தன். சோழம் இப்போது சற்று செழிப்பான நிலையில் உள்ளதால் இந்த விஷயம் பெரிதாக்கப்படாமல் உள்ளது. இதற்காக அனிருத்தரும் ஒரு முறை நேரில் வந்து ஆதித்தனுடன் பேசியும் பயனின்றி போனது. இந்த விஷயத்தை தான் நாம் கையில் எடுக்க வேண்டும். சோழத்திற்கும் தொண்டை மண்டலத்திற்கும் இடையே பிரச்சனையை உருவாக்கி ஆதித்தனை தனிமைப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் முதலில் சோழத்திற்குள் அவர்களின் நம்பிக்கையானவர்களாக ஊடுருவ வேண்டியது அவசியம். நம்பிக்கையை பெற்ற பிறகுதான் பிரச்சனையை உருவாக்க முடியும். இதற்கு இப்போதைய ஒரே வழி மதுராந்தகன்தான். அவனை முன்னிறுத்தி அவனை சார்ந்த குழப்பத்தை உண்டாக்க வேண்டும். சற்று எச்சரிக்கையோடே செம்பியன் மாதேவியரை நெருங்கிவிட்டால் போதும். வெகு எளிதாக சோழத்தினையும் ஆதித்தனையும் பிரித்துவிட இயலும். அதற்கான வழிமுறைகளை மட்டுமே இப்போது நாம் யோசிக்க வேண்டுமே தவிர ஆதித்தனை சற்று விலக்கி வையுங்கள், மதுராந்தகனையோ செம்பியனாரையோ இயன்றால்
சுந்தரரையோ நெருங்கி அவர்களின் நம்பிக்கையை பெற முயற்சி செய்யுங்கள். இதுவரை நாம் எப்படி இருந்தோம் என்பது முழுமையாக அவர்களுக்கு தெரியாது. ஆனால் சிறு சிறு மாற்றங்களோடையே நாம் எளிதில் நுழைய இயலும். உறவாடி கெடுப்பதை தவிர நமது லட்சியம் நிறைவேற தற்போது வேறு வழியே இல்லை என்றான் ரவிதாசன். எவரது பேச்சும் கேளாமல் ஆதித்தன் தனியாட்சி நடத்துவதை அறிந்தும் சோழத்தில் முக்கியமானவர்கள் எவருமே வாய் திறக்காமல் இருப்பது ஏன்? மன்னரின் மைந்தன் என்பதாலா? இல்லை சோமா, அது மட்டுமே காரணமில்லை. சோழம் இன்று அமைதியாகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கு வடதிசையை ஆதித்தன் கையில் ஒப்படைத்ததுதான். தென் திசையை தாக்க கடல் கடந்து வர வேண்டும். அதற்குள் முன்னேற்பாடுகளை செய்துவிட முடியும். ஆனால் வடதிசை அப்படி அல்ல, நிலப்பகுதி. அருகிலேயே பிரதான எதிரியாய் ராஷ்டிரகூடம். இடையில் 2 முறை ராஷ்டிரகூடர்களை அடித்து விரட்டியிருக்கிறான் ஆதித்தன். அதுவும் சோழர் படையின் துணையின்றி. ஏராளமான பொருட்களை கைப்பற்றியும் இருக்கிறான். எதிரிகளுக்கு சோழம் நுழைய பெரிய அரணாக தடுத்திருக்கிறான் ஆதித்தன். இதன் காரணமாகவும் அவனை ஏதும் கண்டிக்காது அமைதியாக இருக்கிறது சோழம். இந்த அரண் போன்ற பாதுகாப்பு நாளை மதுராந்தகனை அரசாண்டாலும் தேவைப்படும் அல்லவா? அதை அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள் என்றான் ரவிதாசன். என்றாலும் வீரபாண்டியன் தலை கொண்டு 2 ஆண்டுகள் முடிய போகின்றன. இன்னமும் நாமும் பழி தீர்க்கவில்லை. ஆதித்தனும் தன் லட்சியத்தை அடையவில்லை என்றான் பரமேஸ்வரன். அது ஒன்றுதான் சோழத்தின் ராஜதந்திரம். இங்குதான் ஆதித்தன் ஏமாந்தான். வடதிசைக்கு பதிலாக ஆதித்தனின் கையில் தென் திசை மாதண்ட நாயகன் என்ற பதவியை தந்திருந்தால் இந்நேரம் சமுத்திரத்தை கடைந்து எடுத்து ஈழம் என்ற ஒன்றே இல்லாது செய்திருப்பான். மணிமுடியும் ஆரமும் எப்போதோ அவன் காலுக்கு அடியில் கடந்திருக்கும். தென் திசையில் இருக்கும் ஈழத்தை நோக்கி நகர வேண்டும் எனில் அவன் சோழத்தை கடந்தாக வேண்டும். அவர்களின் படைத்துணை இல்லாமல் அது சாத்தியமல்ல. அதனாலேயே தள்ளி போகிறது அவனது லட்சியம். இதற்கு இடையே வடதிசை பகுதிகளை சீரமைக்கவும் ராஷ்டிரகூடர்களை அடக்கி வைப்பதிலும் பொன் மாளிகை வேலையிலுமே மூழ்கி இருப்பதால் ஆதித்தனின் லட்சியம் நிறைவேறாமல் தள்ளி போகிறது என்றான் ரவிதாசன். அது நடக்க விடக்கூடாது என்றான் சோமன். ஆம், அதற்காகத்தான் சொல்கிறேன். சோழத்திற்கும் ஆதித்தனுக்கும் நிரந்த பிரிவினையை உண்டாக்க வேண்டும். இருக்கும் சிறு சிறு பேதங்களை பெரிதாக்கி காட்ட வேண்டும். மதுராந்தகன் என்ற விஷயத்தை கையில் எடுத்தால் மட்டுமே இது சாத்தியம். சுந்தர சோழர் முதுமையின் காரணமாக சற்று தளர்ந்துள்ளார். செம்பியனாரோ தன் காலத்திற்குள் தன் மகனை சோழ பேரரசனாக பார்க்க எண்ணம் கொண்டுள்ளார். பழுவேட்டரையர்களோ வழக்கம் போல சோழத்தோடு திருமண உறவு பூண்டு தம் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள மதுராந்தகனுக்கு பெண் கொடுக்க அவனது பக்கமே நிற்பார்கள். அருண்மொழியோ இளையவன் என்பதால் தன் தந்தையின் சொல்லை மீறி எதுவும் செய்ய மாட்டான். இதுதான் நல்ல தருணம் என்றான் ரவிதாசன். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அண்ணா, வேகமாக கேட்டான் பரமேஸ்வரன். முதலில் பாண்டியன் என்ற அடையாளத்தை நம்மிடமிருந்து அழித்து விடுங்கள். சேரம் நமக்கு மிகவும் பழக்கமான ஒன்று. சேர நாட்டினரின் நடை, உடை, பாவனை என அனைத்திலும் நம்மை சேரத்தினராகவே காட்டுங்கள். முக்கியமாய் சேர தேசத்து அந்தணர்களாக என்றான் ரவிதாசன். அந்தணர்களாக ஏன்? நாம் கடிகையில் சிறப்பாக பயிற்சி பெற்றிருக்கிறோம் அண்ணா. மறவர்களாக செல்வது இன்னும் எளிதல்லவா கேட்டான் சோமன். முட்டாள், அந்தணனாக சென்றால் 2 ஆதாயங்கள் உண்டு. நாம் நினைப்பது போல சோழத்தில் நம்பிக்கை பெற்றுவிட்டால் எத்தகைய உயர் பதவிக்கும், ஏன் பிரம்மராயராக கூட நம்மால் பணியாற்ற முடியும். இது மரபனானால் சாத்தியமல்ல. இரண்டாவதாக, மாட்டிக்கொண்டால் கூட நமது உயிர் போகாது. அந்தணரை கொல்லும் பழக்கம் இல்லை சோழத்தில் என்றான் ரவிதாசன். அருமை அண்ணா, இதை செயல்படுத்த சிறிது காலம் பிடிக்குமே. பிடிக்கட்டும், அது பற்றி எந்த கவலையும் இல்லை. நமது நோக்கம் ஆதித்தனின் அழிவு மட்டும்தான். அதற்கு சிலரின் நம்பிக்கையை பெற சோழத்தினுள் அதிகாரத்தோடு வலம் வர எத்துணை காலமாயினும் காத்திருக்க வேண்டியதே. தம்பி பரமேஸ்வரா, இதை நிறைவேற்ற நீதான் தகுதியானவன் என்பது என் எண்ணம். உதவிக்கு சோமனையும் வைத்துக்கொள். நான் சேரத்து கடிகையில் ஒரு ஆச்சாரியனாக உள்ளே நுழைந்து செயல்படுகிறேன். பிரிந்து கிடக்கும் பாண்டியர்களை ஒன்றிணைக்கிறேன். கூடவே சேரத்தையும் நம்மோடு துணைக்கு இழுக்க முயற்சிக்கிறேன். எப்படியாவது நீ சோழ அரசின் ஒரு அங்கமாக வேண்டும். அங்கு அதிகாரமும் பெற வேண்டும். அது மட்டும் நடந்துவிட்டால் போதும். மெல்ல மெல்ல சோழத்தில் விஷம் ஏற்றி அதனை ஆதித்தனுக்கு எதிராக திருப்பி விடலாம். நிச்சயமாக அண்ணா, இது நடக்கும். நான் நடக்க வைக்கிறேன். வீரபாண்டியனின் கொலைக்கு பழி வாங்காமல் ஓய மாட்டேன், இது உறுதி என்று தன் அண்ணனான ரவிதாசனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தான் பரமேஸ்வரன். உயர்ந்தது எதுவும் ஒரு நாள் தாழும் என்பது விதியின் கணக்கு.
சுந்தர சோழரின் காலத்தில் எவரும் தொட முடியாது திகழ்ந்த சோழம் ரவிதாசன் பரமேஸ்வரன் மூலம் சரிவை சந்திக்குமோ என்னவோ, காலம் மட்டுமே அதை தீர்மானிக்கிறது. தனது 2வது ஆட்சி ஆண்டின் முடிவில் உய்யகொண்டான் திருமலையில் ஒரு கோயிலுக்கான நிபந்த கல்வெட்டில் வீரபாண்டியன் தலை கொண்ட கோபரகேசரி என தன்னை ஆதித்த கரிகாலன் பிரகடனப்படுத்தி கொண்ட அதே நேரம் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை உணரக்கூட வழியின்றி மதுராந்தகனின் அரசியல் ஆலோசகனாக மாறி சோழத்திற்குள் நுழைந்திருந்தான் பரமேஸ்வரன். அடடா, விதி தன் வேலையை துவக்கிவிட்டதே. இனி ஆதித்தனால் தன் லட்சியத்தை அடைய முடியுமா? பாண்டியரின் மணிமுடியை மீட்க முடியுமா? சோழத்தின் தலையெழுத்து மாறுமா என நாம் வருத்தப்பட துவங்கும் முன்பு ஆதித்தனின் 3ஆம் ஆட்சி ஆண்டின் துவக்கத்தில் இவை அத்தனையும் நிறைவேறும் என்ற உத்திரமாதமாகவோ என்னவோ காலம் தன் கடமையில் சிறிதும் தவறாது ஆதித்தனின் அருமை தம்பியாம் அருண்மொழியாம் அவனுக்கு ஆடி திருவாதிரையில் ஒரு வாரிசினை அளித்தது. தனக்கும் வானதிக்கும் பிறந்த அன்பின் அடையாளமான அந்த ஆண் மகவிற்கு தனது பாட்டனும் சோழ பேரரசை சிறப்புற 46 ஆண்டுகள் நீண்ட நெடுகாலம் ஆட்சி புரிந்த முதலாய் மதுரையை வென்று மதுரையும் ஈழமும் கொண்ட கோபரகேசரி என்னும் பட்டமும் பெற்ற தன் தந்தையின் பெயரையும் பராந்தகன் என்று பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற 1ஆம் பராந்தகரின் நினைவாக அவர் போலவே புகழ் பெற வேண்டும் தன் மகனும் என்பதற்காக அவர் ஆரம்பித்து வைத்த சிறப்பு பெயரான மதுராந்தகன் என்று பெயரிட்டான் அருண்மொழிவர்மன். சோழ சிரஞ்சீவி முதல் பாகம் முற்றியது.